மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முழுமையான முன்னேற்றத்திற்காக இடைவிடாமல் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக சிறுபான்மை சமூக மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பல முக்கியமான நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 250க்கும் மேற்பட்ட சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்பட்டு அவற்றின் நிர்வாக சுயாட்சி மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கு வலு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 13 பிப்ரவரி 2026 அன்று மேலும் 88 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து வழங்கி மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு புதிய வாயில்களை திறந்துள்ளார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த முக்கிய நிகழ்வில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை ஜோ அருண் அவர்கள், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ச. மு. நாசர் அவர்கள், தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு இறையன்பன் குத்தூஸ் அவர்கள், தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் இ. ஆப்பா அவர்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை செயலாளர் திரு சரவணவேல்ராஜ் இ. ஆப்பா அவர்கள், சிறுபான்மையினர் நல ஆணையர் திருமதி ஆசியா மரியம் இ. ஆப்பா அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நடவடிக்கை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பையும் கல்வி தரத்தை மேம்படுத்தும் உறுதியையும் வழங்குகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகளை அடைய இது பெரும் துணை புரியும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.